ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பிக் பாஸ பத்தி தான் பேச போறோம். சோசியல் மீடியாவை திறந்தாலே பிக் பாஸ பத்தி தான் வருது. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுல நிறைய நியூவான அப்டேட்ஸை பத்தி தான் நம்ம டெய்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இதுவும் ஒரு சூப்பரான நியூ அப்டேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். பிக் பாஸ் அப்படின்னா ரொம்ப ஒஸ்டா தாங்க போயிட்டு இருக்கு. அது நான் பெஸ்டா போகுது அப்படின்லாம் கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சட்டசபையிலேயே பிக் பாஸை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேல்முருகன் பேசியிருக்காரு. ஸோ தமிழக வாழ்வுரிமை கட்சியிலிருந்து வேல்முருகன் இதை சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் அதாவது ஒரு டிவி சேனல்ல என்டர்டைன்மெண்ட் ஷோவா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது இன்னைக்கு சட்டசபையில அதை பேன் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு போய் நிக்குது அப்படின்னா அப்ப அவ்வளோ ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் பிக் பாஸை பத்தி ஒரே ஒரு பெர்சன்டேஜ் கூட பாசிட்டிவான ஒரு கமெண்ட்டை நாம பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லை. எல்லாருமே கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. பட் யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, இந்த ஷோவை நாங்க சக்சஸ்ஃபுல்லா நடத்தியே காட்டுவோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த சேனல் இந்த ஷோவை ஃபுல்லாவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையுமே பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் யார் யார் வருவாங்கன்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். போன சீசன் வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு ஓரளவுக்காவது எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. பட் இந்த தடவை இவங்களெல்லாம் நாம சோசியல் மீடியாவை தான் பார்த்து ரொம்பவே டார்ச்சர் அனுபவிக்கிறோம். இப்ப திரும்பவும் டிவி சேனலுக்குள்ள இவங்க வராங்களா, திரும்பவும் இந்த 100 நாள் இவங்க முகத்தையே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே கதர்னதை நம்ம பார்த்திருக்கோம், கேட்டிருக்கோம். அப்படிதான் இப்ப வரைக்கும் நிறைய பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க இவங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, விஜய் சேதுபதி மேலையும் விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இது வரைக்கும் பிக் பாஸ்ல கமல் சார் பத்தி எந்த ஒரு பெரிய லெவல்ல விமர்சனங்கள் வந்தது கிடையாது. பட் விஜய் சேதுபதி 2 சீசனா தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. ஆனா அவர் மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8 டிஆர்பில ரொம்பவே டல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தடவை கொஞ்சம் ஏறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பவும் டல்லா தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் கண்டென்ட்டுக்காக என்னென்ன கிரியேட் பண்றாங்க அப்படின்றத நம்மளால யோசிக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் தண்ணியில ட்விஸ்ட் வச்சாங்க. அடுத்து அப்படியே ஒவ்வொரு விஷயத்திலயா ட்விஸ்ட் வைக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க எது எப்படி வச்சாலும் நாங்க இப்படிதான் பிளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிளே பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்ல போகணும் அப்படின்னா கமருதீனை நம்ம சீரியல்ல பார்த்திருக்கோம். அவரை ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கணும்னு சொல்லி பல பெண்கள் கேட்டிருப்பாங்க அவரோட கேரக்டரை பார்த்து. பட் இப்ப ரியல் கேரக்டரை பார்த்து ஐயோ இவனா இப்படி இருக்கான் அப்படின்ற அளவுக்கு மோசமான ஒரு பேரை அவர் கிரியேட் பண்ணிட்டாரு. இதே மாதிரி ஒவ்வொருத்தரை பத்தியுமே சொல்லலாம். சோ எந்த அளவுக்கு திவாகரை வெளியில ட்ரோல் பண்ணாங்களோ இப்ப உள்ள அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் திவாகருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சோ மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ்ல ஒவ்வொரு சேஞ்சஸ்மே கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப எலிமினேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீக்ல எலிமினேட் ஆயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எதிர்பார்க்கவே இல்ல ஃபர்ஸ்ட் வாரம் பிரவீன்காந்த் எலிமினேட் ஆவாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி செகண்ட் வாரமும் பாத்தீங்கன்னா அப்சரா எலிமினேட் ஆவாங்கன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. அவங்களாம் நல்லா தான் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, கொஞ்சம் சைலண்டா இருந்தாங்க. பட் உள்ள சண்டை போட்டாதான் வச்சுப்பாங்கன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதை தான் அங்க இருக்கக்கூடிய மத்த கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் மேபி அதை அப்சரா தவற விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இப்போ அப்சரா வெளியில வந்துட்டாங்க. அடுத்து இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ டபுள் எவிக்ஷன் அப்படின்னாலே அடுத்து டேஞ்சர் ஜோன்ல இருக்கக்கூடியது ஆதிரை அண்ட் அரோரா. இவங்க 2 பேர் தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. மேபி கண்டென்ட்டுக்காக அரோராவை உள்ளவே வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆதிரையும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா 2 பேருமே பயங்கரமா சண்டைகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க, லவ் கொடுக்குறாங்க, ரொமான்ஸ் கொடுக்குறாங்க. சோ டோட்டல் கமர்ஷியல் இவங்க 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இவங்க டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்கள வெளியில அனுப்ப மாட்டாங்க. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கே தவிர மக்களோட ஓட்டு அப்படிங்கிறது தான் ஒரு கண் துடைப்பான ஒரு விஷயம் தான். அதெல்லாம் 100% உண்மையே கிடையாது. சோ இந்த வாரம் இருக்கக்கூடிய 2 எலிமினேஷன்ல கண்டிப்பா ஒன்னு ரம்யா ஜோவா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்திருக்கு. 2 எலிமினேஷன் அப்படின்னாலே அடுத்ததா பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி தான். ஏன்னா உள்ள எப்பவுமே கிரௌடா இருந்தாதான் சண்டைகள் அதிகமா வரும், நமக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்றது பிக் பாஸ்க்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப 2 எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆல்ரெடி 2 பேர் வெளியில போயிட்டாங்க. இப்ப 2 பேர் வந்துட்டா 4 பேர் குறைஞ்சிரும். சோ வீட்டுல 20 பேர்ல 4 பேர் குறைஞ்சிட்டாலே அது ரொம்பவே நல்லா இருக்காது, பார்க்க சத்தம் கம்மியாயிடும் அப்படின்றதுக்காக வைல்ட் கார்டுல ஒரு 3-4 பேரை இப்ப இறக்க போறாங்க. அதுல 2 பேரோட பேர் இப்போ வெளியில சொல்லியிருக்காங்க, அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா பிரஜின் அண்ட் சாண்ட்ரா, இவங்க 2 பேர் தான் உள்ள வர போறாங்க. ஏற்கனவே மக்கள் எல்லாருமே இவங்க எல்லாருமே இன்ஃப்ளூயன்சரா உள்ள கூப்பிட்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ வைல்ட் கார்டுல வரவங்களும் இன்ஃப்ளூயன்சரா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் திரும்பவும் அதே தப்ப பிக் பாஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற அளவுக்கு இப்போ 2 செலிபிரிட்டி
செலிபிரிட்டிஸை உள்ள கூப்பிட்டு போட போறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே பெரிய செலிபிரிட்டிஸ் இப்போ கிடையாது. பட் ஒரு காலத்துல பிரஜின்லாம் பயங்கர பீக்ல இருந்தாரு. முக்கியமா சன் மியூசிக்கோட லவ்வர் பாய் அப்படின்னாலே பிரஜின் தான். ஸோ அந்த அளவுக்கு இருந்தாரு. அதுக்கப்புறம் விஜய் டிவிலேயே ஒரு சில சீரியல்லாம் அவர் பண்ணியிருந்தாரு. இப்போ வாய்ப்புகளே இல்லாம அவரு பர்சனலா சம் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபுமே செலிபிரிட்டியா இருந்தவங்க தான். அதாவது நிறைய சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இவங்க 2 பேரை கூப்பிட்டு தான் வைல்ட் கார்டுல உள்ள போட போறாங்க. இது வரைக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா ஜோடியா வந்து பாத்தீங்கன்னா தாடி பாலாஜி வந்திருந்தாங்க. சீசன் 2ல வந்திருந்தாங்க. பிக் பாஸ் சீசன் 2ல தாடி பாலாஜியும் அவங்களோட ஒய்ஃபும் வந்திருந்தாங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால 2 பேருத்துல ஒருத்தரை வந்து பாதியிலே வெளியேத்திட்டாங்க. சோ அத்தனை சீசன் தாண்டி இப்போ சீசன் 9லயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்து உள்ள அனுப்ப போறாங்க வைல்ட் கார்டுல. இவங்க 2 பேர் எப்படி ப்ளே பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரஜின் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஒருத்தர் தான். கண்டிப்பா அவர் வந்து மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இவர் உள்ள போனாவது மக்கள் கொஞ்சம் ஆறுதல் அடையறாங்களா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் பிக் பாஸ் அடுத்து ஒரு செலிபிரிட்டியை வந்து உள்ள இறக்குறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிக் பாஸ் இதே ரேஞ்சில போக போதா இல்ல டாப் ரேஞ்சில போக போதா அப்படின்றதையும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எல்லா லாங்குவேஜ்லயும் போய்கிட்டு இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஹிந்தில 10 சீசனுக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல மலையாள பிக் பாஸ்மே பாத்தீங்கன்னா 10 சீசன் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா டிஆர்பில டோட்டல் பிக் பாஸ் லாங்குவேஜ் டிஆர்பில மலையாளத்துல தான் ஃபர்ஸ்ட் பிளேஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம செகண்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி இருக்கு. நம்மளோடது 5th பிளேஸ்ல தான் இருக்கு. சோ கன்னட பிக் பாஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பாதியிலே க்ளோஸ் பண்ணி அதை வந்து அப்படியே சீல் வச்சுட்டாங்க. சோ தெலுங்குல ரன் ஆகிட்டு இருக்கு. சோ நம்மளோட பிக் பாஸ் வந்து டிஆர்பிலே 5வது ரேட்டிங்ல தான் இருக்கு. அதனால இது 5வது பிளேஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் பிக் பாஸ் எந்த லெவல்ல போக போகுது, அதாவது மேல வரப்போகுதா இல்லாட்டி இன்னும் இருக்க கீழே போக போகுதா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு என்ட்ரியா வேற யாரெல்லாம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நீங்க நினைக்கிறீங்க? சோ அதை வந்து எங்களுக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர்களை பத்தியும் பிக் பாஸை பத்தியும் டே பை டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.